தமிழ் சினிமால அடுத்த தலைமுறை ஹீரோக்கள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தந்தி டிவிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன், சிவகார்த்திகேயன், துருவிக்ரம், அதுக்கப்புறம் அசோக் செல்வன் சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, அதிகமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு தான் பார்த்தீங்கன்னா 55% வரையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் குடுத்துருக்காங்க. அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு 22% குடுத்துருக்காங்க. அடுத்து துருவிக்ரமுக்கு 16% குடுத்துருக்காங்க. அசோக் செல்வனுக்கு பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் குடுத்துருக்காங்க. இதில பிரதீப் ரங்கநாதனுக்கு தான் பார்த்தீங்கன்னா 55% பார்த்தீங்கன்னா சப்போர்ட் குடுத்துருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா அவரோட அதாவது வளர்ச்சின்றது ரொம்ப அதிகம். ஏன்னா, அவரு நடித்த படமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமே ஒரு 4 படம் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். 4 படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 க்ரோர்ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, அவரோட படம் பார்த்தா கலெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு படம் கூட இல்லாம, எல்லா படமும் அவர் நடித்த படமும் சரி, அவர் டைரக்ட் பண்ண படமும் சரி, எல்லாமே 100 கோடிக்கு மேல போயிருச்சு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா, ஒரு 55% வரையும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் அவரே எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு வளர்ந்து வந்த நடிகர். இப்பயும் ஒரு ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா, வளர்ந்துட்டா போறான். இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் மேலேயே போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா, அவர் நடிச்ச எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, 100 கோடிக்கு மேல போயிடுச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, 55%ம் சிவகார்த்திகேயன் 22%ம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தி டிவிலேயே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, துருவிக்ரம் ஒரு 16% எடுத்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, நல்லாவும் நடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்துச்சு ஒரு படம். அதுவும் பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவங்க பையன் அவங்க அப்பா மாரியே பார்த்தீங்கன்னா, அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு அந்த படமும். அதுக்கப்புறம் அசோக் செல்வன்றது பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஆக்டர் தான். பட் ஆனா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மக்களிடம் ஒரு நல்ல ஒரு பேரு பார்த்தீங்கன்னா, இன்னும் எடுக்கல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மியான பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 5% தான் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தந்தி டிவில ஒரு பே பே பட்டியல் வச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரிச்சிருக்காங்க. புது நடிகைகள், அதாவது வளர்ந்து வர நடிகைகள், அடுத்த ஹீரோ அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் தான் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஓட் கொடுத்து பார்த்தீங்கன்னா, 55% வரையும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க.